தேங்க்யூ ஸோ மச். வந்த உடனே 7000 ரூபாய் பார்ப்போம். யாத்தன் ப்ரோவா இல்ல நம்ம நம்ம ஏபி டக்கா நம்ம டாக்டரா சொல்றா ஈஷானு. பங்க் ப்ரோ இன்ஸ்டால உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டார் ப்ரோ. அத பாக்குறேன். என்னாச்சு? ஏதாவது உரண்டையா? ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்ல நல்ல விஷயமா? அது கொஞ்சம் இதுதான் ப்ரோ. நான் கன்வே பண்ற மெசேஜ் அவரு ரெப்பர்ல பண்ணாரு ப்ரோ. என்ன ஏன் இப்படி பண்றீங்க? ஒட்டு மொத்தமா எல்லாரையும் பேன் அடிச்சு விட்டுருவேன். ராவடியா இருக்கீங்க. ஏன்டா ஐசன்னு என்ன உனக்கு பிடிக்கலையா அங்க இருக்க? இல்ல ப்ரோ மாதிரி டீஸ் பண்ணுவோம் இது ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. எனக்கு என்ன சொன்னானே எனக்கு நீ டெக்ஸ்ட் பண்ணு இதுல டிஸ்கார்ட்ல. இப்போ எனக்கு வரணும் அஃபிஷியலா. அவன் என்ன சொன்னானு? ஓகே. அவன் என்ன பெரிய ஆணவர்கள் கூதியா? அவன் பெரிய பாடி ஷேம் பண்றதுக்கு எந்த அந்த இப்போ எனக்கு அஃபிஷியலாக அவன் டிஸ்கார்ட்லேருந்து வந்து வரணும். அதான் நீ கொடுக்குற கம்ப்ளைண்ட் நான் எடுத்துக்குவேன். நான் வேற யாராவது சொல்கிறத நான் எடுத்துக்க மாட்டேன். தரதா ஏய் குட்டி குஞ்சு நாய்ங்களா வச்சு வெளுத்து விட்டுருவேன். ஒழுங்கு மயில இருக்க முடியாது அவங்களால. வணக்கம் அண்ணாத்த, நல்லதே நடக்கும். தங்கம் ஐடி ப்ரோ, வணக்கம் 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 ப்ரோ, வணக்கம் வணக்கம். ஐயோ, ஒரு சந்தோஷமா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு பேய் கேம் வரலான்னு என்னால் இருக்க முடியுதா? இந்த பொட்ட பசங்க ராவடி தாங்க முடியல. ஆறானுங்க என்ன ப்ரோ, நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது அப்படி ஒரு ஒற்றுமையா இருப்போம் ப்ரோ. ஒரு காலைல கிரிக்கெட் பேட் எடுத்தோம், பால் எடுத்தோம் அப்படின்னா போய் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா அப்பாட்டெலாம் பேசி பாலுக்கெலாம் வந்து பால்லாம் வாங்கிட்டு போய் விளாண்டுட்டு ஒருத்தன் பால் தொலைஞ்சிச்சுன்னா கூட நாங்களாம் வந்து ஒரு நாள் கூட இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பால் தொலைச்சிட்டோன்னா கூட போடாமல் மயிர போச்சு நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வராங்க. அப்படி வந்துடும் ப்ரோ. எத்தனையோ தடவை நாங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கோம், விட்டு கொடுத்துருக்கோம். பசங்களுக்கு காசு தீர்ந்து போச்சுன்னா நாங்கள் எங்கள் காசு போட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். என்னென்னோ நடந்திருக்கு. இந்த புட்டி குஞ்சம் இவ்வளோ கேவலமாகறானுங்க. குழந்த இசான் ஒரு குழந்தை, அவனை போய் பாடி ஷேம் பண்ணிட்டுக்கிறானுங்க. நீங்களாம் பொட்டையான பொட்டையான நீங்களாம் லவுடே பெரிய ஆணழக ரித்திக் ரோஷன் புளுத்தியாடா நீங்களா? இல்லை கேட்க நீங்களா ரித்திக் ரோஷன் புளுத்திங்களா? எந்த ரித்திக் ரோஷன் புளுத்தியை காட்டுங்க பார்ப்போம், நான் பார்க்குறேன். அவ்வளோ என்ன ஆணழக கூதிங்கன்னு லவுடே நாய்ங்களா? சார்ஜோ பையா பட்ட பார்க்கணுமே, அந்த ரித்திக் ரோஷன் புளுத்தியை நான் பார்க்கணுமே. இப்போ எனக்கு தெரியாது. லவுடே பையா சின்ன வயசுலயே வெச கூதிங்களா? சின்ன வயசுல இருக்காதீங்களா? டேய் ஜார்ஜோ நாய்ங்களா? அப்புறம் இந்த தடவை வரட்டு யாராவது அப்புறமேட்டு பார்த்துக்க. ஒரு நாள் சந்தோஷமா இருக்க முடியுதா? நான் ஜாலியா புடா கூட சேர்ந்து அந்த கேம்லாம் விளையாண்டுக்கிட்டு இது எங்கேயோ நடந்துட்டு இருக்குது. என்னடா இது? என்னடா ஆளாளுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க.
டேய் ஒரு ஒரு 2-3 மணி நேரம் தான்டா நான் இங்க இல்ல. தூங்கிட்டு புடா கூட ஜாலியா இருந்துட்டு வந்தேன். கடுப்பா இருக்கு ப்ரோ. நான் கடுப்பா லிட்டரலி கடுப்பா இருக்கு. ஷாம் க்ரூஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஐயோ ப்ரோ, இவனுங்க ராவடி பண்றானுங்க ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. தள்ளி போக்கில் போடும். என்ன ப்ரோ, நான் எனக்கே புரியல. கடுப்பா புடா போடா தங்கம். சரிடா, தக்கச்சிக்கு போட்டு குளிச்சுட்டா தங்கம். என்ன ப்ரோ இப்படி இருக்கானுங்க? என்ன ப்ரோ இப்படி இருக்கானுங்க? என்ன ப்ரோ இது? பாவம் அந்த பையன். மார்ச்சுக்கு அப்புறமா இந்த புளுத்திக்கு அப்புறம் வேணாம், எனக்கு யாருமே வேணாம். நாட் ஹாப்பி கைஸ், நாட் ஹாப்பி. மதனோபி ப்ரோ, வணக்கம் வந்து நமஸ்கார் ரேஸ்கார், வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் ப்ரோ, வெல்கம் வெல்கம் மதனோபி ப்ரோ. அசிங்கமா ஒரு குழந்தைங்க போய் பாடி ஷேம் பண்ணிக்கிட்டு அவனுங்களுக்குள்ள இது பண்ணிக்கிட்டு பொட்டை சீக்கரு கேவலமா இருந்துக்கிட்டு இன்னும் இவ்வளோ மெசேஜ் வருது, கடுப்பா இருக்கு. விஷம் விஷம் விஷம். ஜெஷ்ணு, ஹாய் ஜெஷ்ணு, பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன், பிக் ஃபேன் ப்ரோ. எனக்கே புரியல ப்ரோ, சத்தியமா எனக்கே புரியல என்னன்னு. எனக்கு வித்தியாசமா இருக்கு எனக்கு. சி 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 சி. ஒரு பக்கம் இந்த கிறிஸ்டோபி இவங்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதா, இந்த இந்த மயிருக்கு தான் எனக்கு ஐவரி பிடிக்குது. இந்த மயிருக்கு தான் எனக்கு ஐவரி பிடிக்குது. இந்த மயிருக்கு தான் ஐவரினா எனக்கு அவ்வளோ பிடிக்குது. அந்த அந்த ஐவரி லவடே பையன் ஒரு நாள் கூட இந்த மாதிரி பண்ணதில்லை. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எவ்வளோ வேணா புளுத்திக்கோ, ஆனால் ஐவரி மாதிரி ஐவரி சுன்னி சப்பை கூட லாக்கிடலாம். அதுதான் உண்மை. லவடே பசங்க.
லவுடே சூத்தியா ஆரம்பிக்கும் போது மயிராட்டம் ஆரம்பிச்சா மயிர் தான் வரும். பொட்டை பொட்டை லவுடே பொட்டை ஆரம்பிச்சாவே ஏதாவது ஒரு பிரச்சனை தான். என்ன இது, நாங்கெல்லாம் குழந்தையா சின்ன பசங்களா இருக்கும்போது எவ்வளோ வந்து இதா இருந்தோம். Sam Cruz bro, thank you so much bro, thank you so much. Hi Rowan bro. Hi. Last day of the war today. ஆமா ஆமா ஆஃப்டர் last day Rowan bro. First one trophy கடைசி நாள். கடைசி யார் லீடிங் இப்போ? இன்னும் நானே பகல் ரவுண்ட் பண்ணி நான் கொஞ்சம் டிபிடிஎஸ் வந்து 79 பாயிண்ட் ரோவன் ப்ரோ, பிளடி வந்து 67, ஒரு மேட்ச் பின்னாடி தங்கி இருக்காங்க. டிபிடிஎஸ் லீடிங். ஓ லீடிங். Ivory Troll then and Red Hyper Chandler. ஆமா ஆமா புது புது மெம்பர்ஸ் சைனிங். இது குட் ப்ரோ, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? நீ எப்படி போச்சு? ஜாலியா இருக்கு. போல்ட் போங்க கூட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. எவனாவது ஏதாவது பேசினா, எவனாவது ஏதாவது தேவையில்லாத வேலை பாத்தினா, எவனாவது ஏதாவது புளுத்தி ஆட்ட வந்து பெரிய மயிராட்ட வந்து மொத்த சப்போர்ட் பயிருக்கு வந்தீங்கன்னா சேர்ப்பு அடிப்பேன். பொச்ச மூடிட்டு லவுடே கபால் பெரிய புளுத்தி தூக்கிட்டு வராதீங்கடா. அவன் ஒண்ணு பண்ணல, இவன் ஒண்ணு பண்ணலன்னு லவட எதுவுமே தெரியாம. கீதா வெறியாவது அப்படியே ஜுரோன்ற மைக் ஆஃப் பண்றதுக்குள்ள ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி விட்டேன், மன்னிச்சு போடுங்க. ஐயோ கடவுளே, சாரி. யார் வாங்கி கட்டினது இப்போ? யார் இன்ஸ்டா பாருங்க. இல்லவே இல்லை, நான் வாய்ப்பே இல்லை. அதாவது நம்ம எங்களை சொல்லுவாங்க, நாங்க ஆப்போசிட் டீம் கூட விளாண்டு சண்டைலாம் போடுவோம், அப்போ கூட நாங்க இதெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமா ட்ரிகர் பண்ணுது. நானும் பேசக்கூடாது எவ்வளவு வேணாம், அப்புறம் பேசலாம். வெறியாவது எனக்கு உண்மையாலுமே. எனக்கு என்னன்னோ யோசிக்குவோம், ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் என்னன்னோ ட்ரிகர் ஆகிறேன். அப்படியே பத்திக்கிட்டு வருது சூத்தியா. அது சின்ன சின்ன பசங்க இதெல்லாம் தேவையா என்ன? தப்பாதான் முடியும். பையன் உங்களுக்கு வந்து இவனுங்களே இதுல நிறைய ஃபேக் ஐடி வச்சிருக்கானுங்க ரோன் ப்ரோ. இவனுங்களே ஃபேக் ஐடியில சேட்லாம் பண்ணிக்கிறானுங்க. நான் இவங்களை பத்தி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஒரு மாதிரி அரசல் பொஸ்லாம் இருக்கிறானுங்க. சரியா போல. ஆமா ஆமா, நாட் குட் கைஸ், நாட் குட். சீரியஸ்லி ஐ டோன்ட் லைக் இட். நாங்களாம் எல்லாத்தையும் மறைச்சு தான் வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே என்ன பண்றது? அவனோட கேரியர் நாங்கள் என்னன்னாலுமே, எவ்வளோ பிரச்சனைனாலும், எவ்வளோ கோவம் வந்தாலுமே நாங்கள் மறைச்சு தான் வச்சுக்கிறோம். வேணாம் சரி விடுங்க, சின்ன பசங்க இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. எக்ஸ்போஸ் பண்ணி அவனோட கேரியரை முடிச்சு அவன் மேலே ஹேட்ரேட் பரப்புறதுக்கு பதிலாக நாங்கள் அது ஒரு கெஸ்டிங்லேயே வச்சிடறோம். யாருன்னே தெரியாது, யாருன்னுமே தெரியாதம இப்போ பொத்தாம் மட்டும் திட்டிட்டு போயிடுறேன் எப்பவுமே. ஏன்னா எல்லாரும் தப்பு நடக்குது சகஜம்தான், ஆனால் இதெல்லாம் தப்பே இல்லை ப்ரோ. இதெல்லாம் பிளான்டு இது ப்ரோ, தெரியாமல் பண்ணுறது தான் தப்பு. பிளான் பண்ணி உட்காந்து பாடி ஷேமிங்க்கு வந்து எடிட் பண்ணி விஷானை ஒரு மாதிரி பண்ணி இவ்வளோ டைம், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் எடுத்து அதை எடிட் பண்ணி அதை போட்டு போஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணி ஒரு மாதிரி வன்மமாக சந்தோஷப்படுறதுல என்னடா புத்தி உங்களுக்கு? சின்ன வயசுல என்னடா கற்றுக்கிட்டீங்க? பூடாடா ஸ்கூலுக்கு போய் என்ன பியாடா திங்கிறீங்க எல்லாரும்? ஸ்கூலுக்கு போய் பியா திங்குறீங்க? பெரிய பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் சொல்லி தராங்களா உங்களுக்கு? இல்லை எனக்கே தெரியல. ஸ்கூல் போய் புக் எடுத்துட்டு போவியா, பி எடுத்துட்டு போவியா? லவுடே பையா, சார்ஜோ பையா, பத்திக்கிட்டு வருது. ஒரு சின்ன பசங்களுக்குள்ளேயே உங்களுக்கு இப்படி ஒரு ஒற்றுமை இல்லையே, இப்படி ஒரு வன்மத்தோடு குரோதத்தோடு இருக்கீங்க. என்ன இது? இன்னொருத்தனை வந்து அசிங்கப்படுத்தி அதுல ஒரு சந்தோஷம். எந்த புத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு? யார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா?
ஹாப்பினஸ்ன்றது கேம்ல சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறது, கூட சேர்ந்து ஜாலியா இருக்கிறது தான் தவிர உன் கூட இருக்கிற கேவலப்படுத்துறது இல்லடா லவடே பையா. ஒரு மேட்ச்ல மைனஸ் ஆகும் ப்ரோ, எனக்கு மைனஸ் 50 ஆகும். போட்டு வச்சு வெளுத்து திட்டிட்டு நான் போயிட்டு அடுத்த நிமிஷம் கேம்குள்ள வந்துட்டு சரி விட்றான்ட்டு நான் வந்துடுவேன். அப்படியே ஒரு நாளே போகும். ஆனா அடுத்த நிமிஷம் என்னால வந்து அந்த அவங்கள விட்டு தர முடியாது. உடனே அன்ஃப்ரெண்ட் பண்ணுவேன். அடுத்த நாளே நான் வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்துடுவேன். ஒரு நிமிஷமே நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஐயோ திட்டிட்டோமே, நம்ம அந்த திட்டினாதான் நமக்கு அந்த இதுவே போவோம். ஆனா அடுத்த நிமிஷம் நம்மளால அவங்கள வெறுக்க முடியல. இல்ல இத்தனைக்கும் பெரிய அதாவது ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ போட்டு நம்ம வந்து ரொம்ப பண்ணல. அது 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 வந்து அட்வான்டேஜா போறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமா ப்ரோ, நான் வந்து சீரியஸா நான் வந்து ரொம்ப நான் முன்ன மாதிரி கிடையாது ப்ரோ. நான் முன்ன மாதிரி கிடையவே கிடையாது. நான் ரொம்ப தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியுது. நான் முன்ன மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறதே இல்லை. நான் ரொம்ப லீனியண்டா விட்டேன் எல்லாத்தையும். ரொம்ப நான் லீனியண்டா விட்டேன். தப்பு கிடையாது. ஆமா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சீரியஸ்லி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நானே அட்மிட் ஒத்துக்கிறேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து யாராவது வந்து கேட்கும் போது நான் வந்து சரிடா நான் போயிருக்கேங்க. சொன்னாங்க என்னால சில விஷயம் ஒரு சின்ன பையனோட மனசுல எப்படி ஒரு விஷம் இருக்கும், அவன் அது ஆப்போசிட்ல பண்ணும் போது அவனே ஒரு குட்டி பையன், அவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல ப்ரோ. உண்மையாலுமே ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன், ஒரு 8வது 9வது படிக்கிற பையனோட மனசுல எப்படி ஒரு சோகத்தை விதைக்கிறான்னு எனக்கே தெரியல. என்ன இது, என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க? கருமடி எங்களுக்கு ஆப்போசிட்டா பண்ணவங்க, எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணவங்க கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது நாங்க திருப்பி பண்ணலடா. அப்படியே கடந்து போனோம். கர்மாவை பார்த்துக்கோம், நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அப்படி நாங்க கடந்து போனோம்டா. அதுதான் எங்களோட வரலாறு. அதனால தானே நாங்க இன்னைக்கு ஜெயிக்கிறோம். அவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க. தேவையில்லாம எல்லாம் கொடுத்தாங்க. அதை கூட நாங்க கடந்து போனோம். என்னடா நீங்க பைத்தியமாடா நீங்களா? ஏடா இப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னுமே பிடிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ சுத்தம். ஐ திங்க் அதுதான் சொன்னேன் இல்லையா, எந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டா இருக்கணுமோ அங்க இருந்தே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி அது அவன் பக்கம் வந்துடக்கூடாது. ஆமா, அதனால நீ எங்க ஹார்டா இருக்குமோ அங்க ஹார்டா இருக்கு. நான் இதுக்கு மேல என்னத்த சொல்ற, நானும் என்னென்னவோ பண்றேன். அதான் தப்பு. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் நானு, இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதெல்லாம் ஒரு மேட்டரா, கடந்து போடா ஒரு மேட்டர் இல்ல, கடந்து போடா மேட்டர் அப்படின்னு. சரி எல்லாமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்கன்னா நானும் எல்லாத்தையும் விட்டேன். நான் எல்லாத்தையும் போ பண்ணி கத்துக்கோ அப்படின்னு. ஆனா அதுக்கு இதெல்லாம் நான் பண்றது அதுக்குன்னு. அதாவது லீனியன்ட்டா இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜா போயிடுது. இது எல்லாம் குழந்தை ப்ரோ. இத்தனைக்கும் இஷான்லாம் இது எதிர்த்து பேசினா கூட இதான் பண்ணலாம். இது குழந்தை ஏதாவது சொன்னாவே அழுதுட்டு விடும். இதை போய் ராவடி பண்றது என்ன இருக்கு? வலிமை இல்லாதவன்ட்ட வேலையை காட்டி என்ன பிரயோஜனம்? என்னடா சொன்னாங்க மம்மி? நீ எதுக்கும் அதுக்குள்ள உங்க மம்மிட்டலாம் சொன்ன? இல்ல ப்ரோ, அவங்களாதான் ப்ரோ பார்த்தாங்க. எங்க போய் பார்த்தாங்க? அவங்க டிஸ்கார்ட்ல அவர் அமிச்சதை பார்த்தாங்க ப்ரோ. எப்படி அப்படி அவன் அமிச்சது உனக்கு எப்படி தெரியும்? உங்க மம்மிக்கு தெரியும். பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த விஷயம் கொண்டு போலாம் முதல்ல. சன் நமக்குள்ள பிரச்சனைனா நமக்குள்ள இருக்கும். அதை நம்மளே பேசிட்டு ஓகே போயிடும். அதுக்குள்ளே இதுக்கு அவங்க கூட்டு போன நீ பைத்தியமா? நீ அவங்க வருத்தப்பட மாட்டாங்க இப்போ? எல்லாம் தேவையில்ல. என்கிட்ட தான் நீ முதல்ல சொல்லணும் இந்த மாதிரி விஷயம். நம்ம பர்சனல் திங்ஸ் யூ கோ டு பேரண்ட்ஸ். இது நீ என்கிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும். ஏண்டா என்ன போ. சரி விட, அது அந்த போஸ்ட் நான் டெலிட் பண்ண சொல்லிடுறேன். நீ அது பெருசாக எடுத்துக்காத. இதெல்லாம் வந்து கடன் தான் வரணும். சரியா? ஜாலியாக எடுத்துக்கோ. இது எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒன்று. இது ஒரு மேட்டர் இல்லை, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். அப்படி அப்போ இப்போ தெரியுதா கூட இருக்கவன் எவ்வளோ வன்மமாக்குறான்னு? லைஃப் இஸ் நாட் ஃபேர். கத்துக்கோ. ஒரு நாய் நம்பாத. இது கத்துக்கோ. இதுதான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன் கூட விளாட்றவன், உன் கூட பேசுறவன் எல்லாம் உன்னோட ஆள் கிடையாது. சரியா?
அது ரொம்ப Okay. ஞாபகம் அது ரொம்ப வச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட். அது ஞாபகம் வச்சுக்கோ. நாட் சரியா? எவ்ரிவன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். உன் Okay. கூடயே பாம்பு இருக்கும். அந்த பாம்பு எப்ப அந்த பாம்பு மிதிக்கணும்னு கத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். Okay, bro. சரி, போ பாத்துக்கலாம் போ. Okay, man. ம். ஒரு 3 மணி நேரம் இல்ல ரோகன் ப்ரோ, போயிட்டு ரெஸ்ட் எடுத்து நைட்டு பேய் கேம் போட்டு வரலாமேன்னு ஒரு ரெஸ்ட்டை போட்டு வந்த நைட்டு ஃபுல்லா 3 மணிக்கு ரொம்ப நாளா நீ கேட்டுக்கிறாங்களே. எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போயிட்டு வரதுக்குள்ள இங்க எஸ்ஓஜி பிடிச்சது சண்டை, இந்த பக்கம் ஜே பிடிச்சது சண்டை. ஒரு 3 மணி நேரத்துக்கு நமக்கு நிம்மதி இல்லையா? SOG யாரு? எஸ்ஓஜி பிடிச்ச சண்டை பெண்கள் தான். அதுக்குள்ள அங்க ஒரு அதுவா? அழுவச்சு, ரெண்டு பக்கம் அழுவச்சு. அட பாருங்களா, இதுக்குள்ள இவ்வளவா? என்னடா இது, உலகம் அப்படி இருக்கு அப்படின்ற ஒரு நிமிஷத்துக்குள்ள என்னென்னோ பண்ணி வச்சிருக்கானுங்க. அதாவது ஒரு 3 மணி நேரம் கூட எங்களுக்கு ஒரு பிரேக். ஏன் ப்ரோ எல்லாம் பிடிஎஸ்ல கொண்டு வரீங்க? நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ரோ, அந்த சமயத்துல நடந்த ஒரு இது ப்ரோ, எல்லாம் அவங்கள டார்கெட் பண்ணி இப்படி பேச வச்சுட்டாங்க. ஐக்யூட் பாட் ஸ்குவாட்லாம் அவங்களா வந்து நீங்களே என்ன எவ்வளோ தடவை ப்ரொவோக் பண்ணியிருக்கீங்க. நான் என்னைக்காவது உங்களுக்கு நான் குரோதமும் விரோதத்தையும் வன்முதி கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல. அந்த சமயத்தில் நானாக இருந்தால் கூட அப்படி தான் ப்ரோ பண்ணியிருப்பேன். நான் பண்ணியிருக்க மாட்டேன், பட் சொல்கிறேன், அப்படி தான் நான் கூட அப்படி தான் ப்ரோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே நம்ம எல்லாருமே, எல்லா பிடிஎஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும். எல்லாரையும் மறுபடியும் கொண்டு வந்து ரீயூனைட் பண்ணேன். எல்லாருக்கும் மறுபடியும் வியூஸ் இது பண்ணி எல்லாருக்கும் இது எப்படி பண்ண, நான் அதுதான் ப்ரோ வந்து உண்மை. அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. எல்லாரும் இவனுங்க என்ன ப்ரோ இப்படி இருக்கானுங்க, விஷத்தாவா இருக்கானுங்க, இவ்வளோ விஷத்தாவா இருக்கிறானுங்களே. ஏன் நான் வந்து என்னோட லைஃப்லயே நடந்தது தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேனே, வேற எந்த லைஃப்லேருந்து எக்ஸாம்பிள் கொண்டு வரவே இல்லை. சீரியஸ்லி நான் பல தடவை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்படிதான் இருக்கணும்னு தான் நான் நிறைய தடவை காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.